எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தின் வாழ்க்கையில ஒரு மனிதனை இருப்பு கொள்ளாத நிலையில ஒருத்தனை வைக்கிறான்னு சொன்னா அவனுக்கு எதிரி இருந்தா தான் அப்படி வரும். என்ன செய்வானோ ஏது செய்வானோ, நான் தனியா போய்கிட்டு இருக்கிறேன், வந்துகிட்டு இருக்கிறேன், நான் போகிற இடம் வர்ற இடம் பாதுகாப்பற்ற இடம், எல்லா நேரமும் நான் கூட ஆட்களோட போய்கிட்டு இருக்க முடியுமா? தனியா போகக்கூடிய இடங்களுக்கு நான் தனியா தான் போகணும். பயணம்ன்றது தனியா செய்யக்கூடாது, கூட்டாதான் செய்யணும், அதான் பயணம். சில விஷயங்கள் அக்கம் பக்கத்துல தனியா போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அப்படின்னு வரும்போது அவனுக்கு ஒரு இருப்பு கொள்ளாது, நல்ல ஆடையை உடுத்த மனசு வராது. இதை பார்த்துட்டா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டா அவன் உள்ளத்துக்குள்ள ஏதாவது ஒன்று நினைப்பானோ. சாதாரணமாவே ஷைத்தான் புகுந்து விளையாடுறான் நம்மள்கிட்ட. எதிரிகளோட ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கிறோங்க, அவன்கிட்ட புகுந்து புகுந்து விளையாடுவான். வஸ்வாஸ் என்ற ஒரு 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 அற்ப ஆயுதத்தை போடுவான், அற்ப வலையை போடுவான். வஸ்வாஸ்ன்னு சொன்னா மனக்குழப்பம். எதுவும் பண்ணிடுவானோ, எதுவும் செஞ்சிடுவானோ, எதுவும் எல்லாத்துக்கும் உள்ளது. சொல்ற எனக்கு இருக்கும், கேட்கிற உங்களுக்கு இருக்கும். வஸ்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஊசலாட்டம், இங்கட்டும் அங்கட்டுமாக மனது கல்பு அப்படியே ஊஞ்சலாடி கொண்டே இருக்கும். அது போன்ற சூழ்நிலையில் என்னை படைத்தவன் தான் அதை நிலைப்படுத்துகிறான். எந்த எதிரிடா? தெய்வத்தின் வார்த்தைகளுக்கு, படைத்த ரப்பின் வார்த்தைகளுக்கு முன்பு உன் சூழ்ச்சிகள் என்ன செய்துவிடும்? என்னை ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு ஊட்டத்தை, ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு உத்வேகத்தோடு கிளம்பலாம். எதிரிகளை பற்றியுள்ள பயம் இல்லாமல் வாழலாம். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அற்புதமான துஆ! அல்லாஹ் அக்பர். இதை விட ஒரு சிறந்த பரிசு எதுவுமே இல்லை உலகத்துல. ரசூலுல்லாஹ் சில பரிசுகள் நமக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன் நம்ம கவலைப்படுறோம் எதிரிகளை பத்தி? பொம்பளை ஆம்பளை, அவ இதை பண்ணிடுவாளோ, அவ அதை பண்ணிடுவாளோ, அதை இது பண்ணிடுவானோ, சூனியம் பண்ணிடுவானோ, சூழ்ச்சி பண்ணிடுவானோ, ஒண்ணுமே நம்மளை எதுவுமே செய்யாது, வலுவிழந்து போகும். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கு முன்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுவும் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, துஆவை அழகான முறையில, இது யூடியூப்ல இன்ஷா அல்லாஹ் வரும், நீங்களும் எழுதி கொண்டு மரணமிடுங்கள். அல்லாஹ் மஹ்ஃபத்னி மின் பைனி யதைய ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي واعوذ بعظمتك ان اغتال من تحتي. இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமதி என்று சொல்லிவிட்டேன், அஹ்மதிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மஹ்ஃபத்னி, யா அல்லாஹ் என்ன பாதுகாத்திரு இறைவா. மின் பைனி யதைய, எனக்கு முன்னால், வமின் கல்பி, எனக்கு பின்னால் நீ பாதுகாத்திரு. எனக்கு முன்னாலும் பின்னாலும் நீ தான் பாதுகாக்கணும். முன்னாடி என்ன ஆபத்து வருதுன்னு தெரியாது, பின்னாடி என்ன ஆபத்து வருதுன்னு எனக்கு தெரியாது. என் எதிரி எப்படி தாக்குவான்னு தெரியாது, ஷைத்தான் எப்படி என்ன தாக்குவான்னு தெரியாது. அதனால என் ரப்பே, என் முன்னாடியும் நீ பாதுகாத்துரு, என் பின்னாடியும் பாதுகாத்துரு. என்ன அற்புதமான வார்த்தைகளை எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தனர். அல்லாஹ் மஹ்ஃபத்னி மின் பைனி யதைய வமின் கல்ஃபி வஅன் யமீனி, என் வலது பக்கமும் பாதுகாத்து விடு, வஅன் ஷிமாலி, எனது இடது பக்கமும் பாதுகாத்து விடு, வமின் ஃபௌகி, அல்லாஹ் என் மேலே நீ பாதுகாரி. அல்லாஹ் அக்பர். மேலே இருந்து கூட எத்தனையோ மரணங்கள், மேலே இருந்து ஒரு கல் விழுந்து கூட மரணம், மேலே இருந்து ஒரு பொருள் விழுந்து மரணம், மேலே இருந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து மரணம், வலது பக்கமாக வரக்கூடிய மரணம். என்னுடைய பாசத்திற்குரிய ஒரு சகோதரர் ஆலிம் சாண்டு பேரு, அவருடைய மச்சா ஒருத்தங்க, அவங்களும் ஆலிம் தான். வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார், ஓரஞ்சாரத்தில் தான் உட்கார்ந்து இருந்தார். அவர் சொன்ன செய்தி, ஓரத்தில் அமைதியாக அழகாக உட்கார்ந்து கொண்டிருந்தார், மச்சனன் வாகனத்தை ஓட்டுகிறார். ஒரு கிளை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு மரக்கிளை, சகோதர சகோதரிகளே, வலது பக்கம் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கின்ற சூழலில் ஒரு சின்ன தூக்கமோ அல்லது தடுமாற்றமோ ஏதோ தெரியவில்லை, எனக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது, அது சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு மறந்து விட்டது. அந்த தூக்கமோ அல்லது மறதியோ ஏதோ ஒன்று, ஒரு குழப்பமோ, அடித்த அடியில் லேசான காயத்தோடு டிரைவராக இருக்கக்கூடிய அவர் மச்சனன் தப்பி விட்டார்.
இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா வலது பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, மரக்கிளை அப்படியே ஜன்னலை உடைத்து துளைத்து உள்ளே இருந்த ஆலிம்சாவை குத்தி தலையில் குத்தி ஷஹீதாக்கி விட்டது. தலையில் குத்தி ஷஹீதாகி விட்டது, வலது பக்கமாக இருந்து. அப்போ ஆபத்துக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தாயுள்ள படைத்த அந்த மகா புனிதர் எங்கிருந்து ஆபத்து வரும் என்பதை அவர்கள் உணர்ந்தமையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், தன் உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் தாயுள்ளத்தோடு அள்ளி போட்ட அருள்தான் இந்த துஆ. சகோதர சகோதரிகளே, அல்லாஹும்ம ஹஃபத்னி, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி, எனக்கு முன்னால் எனக்கு பின்னால், வான் யமீனி என் வலது பக்கம், வான் ஷிமாலி என் இடது பக்கம், வ மின் ஃபௌகி என் மேலே எனக்கு தலைக்கு மேலே பாதுகாத்து விடு. வ அஊது பிஅஸ்மதிக, யா அல்லாஹ் உன்னுடைய மகா பெரிய அந்த கண்ணியத்தை கொண்டு நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். அன் உக்தால மின் தஹதி, என் கீழிருந்து ஏதாவது ஒரு சோதனைகள் என்னை தொடுவதை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். மேலிருந்து கீழிருந்து கூட சோதனைகள் வரும், கீழிருந்து கூட சோதனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது, சொல்ல முடியாது. மனிதன் அந்த அளவுக்கு ஆழமான அறிவுள்ளவன் அல்ல. கீழிலிருந்து என்னை அழிக்கக்கூடிய சோதனைகள் வருவதிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு. அதுவும் நான் எதை வச்சு கேட்கிறேன்? உன்னுடைய மகா பெரிய கண்ணியத்தை வைத்து நான் கேட்கிறேன், உன்னுடைய மகா பெரிய கண்ணியத்தை வைத்து நான் கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்லுவேன், அல்லாஹுடைய இந்த பாதுகாப்பு வார்த்தைகளை நீங்கள் கூறிக்கொண்டு எங்கு சென்றாலும் உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார், எல்லா வகையிலும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், எல்லா வகையிலும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது, அந்த சூழ்ச்சிகள் வலுவிழந்து போகின்றன. ஷைத்தானிய சூழ்ச்சிகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது, அது வலுவிழந்து போகின்றன. விஷ ஜந்துக்களின் தீங்குகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது, அது வலுவிழந்து போகின்றன. எல்லாமே ஒன்றுமில்லாமல் வலுவிழந்து போக வைக்கக்கூடிய மகா பெரிய ஒரு அற்புதமானது எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இது போன்ற துஆக்கள். சகோதர சகோதரிகளே, இது போன்ற துஆக்கள் மறந்துவிடலாகாது, மறந்தும் இருந்து விடலாகாது. துஆக்களை பற்றி பிடித்து வெற்றியடைய வேண்டும், பற்றி பிடித்து வெற்றியடைய வேண்டும்.